முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். போர்க்களத்தில் இருக்கும் அர்ஜுனன் போரிடுவதற்கு முன்பாக தன் எதிரில் இருக்கும் உற்றார் உறவினர் சுற்றத்தினர் அத்தனை பேரும் பார்த்து மனக்கலக்கம் அடைகின்றான். போரை செய்வதற்கான மனவலிமை இல்லாமல் உடல் வலிமை குன்றி மயக்கமடையும் சூழ்நிலையில் அமைகின்றான். இந்த நேரத்தில் கண்ணன் அவனுடைய மனச்சோர்வை நீக்குவதற்காகவும் அவன் மீண்டும் வெற்றி வீரனாக வருவதற்காக அவனுக்கு நீ உன்னுடைய கடமையை செய்யும் பொழுதுதான் இந்த உலகத்தில் வெற்றி வீரனாக திகழ முடியும் என்று சொல்லி அவனுக்கு தன்னுடைய கீதாபதேசத்தை ஆரம்பிக்க. சாங்கிய யோகம் அத்தியாயம் 2. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்ப துன்பத்தை நினைத்து இன்று நீங்கள் பயப்படுகின்றீர்கள். இன்றைய தினம் இறைவனை வணங்கி மகிழ்ச்சியுடன் ஆரம்பிக்கும் பொழுது எதிர்காலமும் துன்பங்கள் நீங்கி மிகவும் அருமையாக இருக்கும். இது 1. 2, நாம் நல்ல எண்ணங்கள் நேர்மறை சிந்தனைகளால் இறை வழிபாட்டின் மூலமாக நம்முடைய ஆத்மாவை வலிமைப்படுத்த வேண்டும். இது 2. இப்படி செய்யும் பொழுது நாம் இன்பம் துன்பம் இவற்றையெல்லாம் சரி சமமாக சமநிலையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது வாழ்க்கை இன்பமாக இருக்கும். கடைசியாக நான் எனது என்ற பற்றுக்களை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது வாழ்வு ஆனந்தமயமாக இருக்கும். கீதையின் அத்தியாயம் 3 கர்மயோகம். இதை நன்கு உணர வேண்டும் என்றால் 3 உண்மைகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். 1, எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கின்றான். 2, எல்லா பொருட்களும் இந்த உலகத்தில் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றது. 3, ஒரு கண நேரம் கூட நம்மால் செயலாற்றாமல் இருக்க முடியாது. இந்த 3ஐயும் ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்த வேண்டும் என்றால் நாம் தொண்டு செய்ய வேண்டும். தன்னலமற்ற தொண்டினால்தான் இந்த உண்மையை உணர முடியும். அதற்கு ஆசையை விட்டு ஒழிக்க வேண்டும். ஆசை இல்லாமல் சேவை செய்யும் பொழுது நாம் எல்லா இன்பங்களையும் அடைய முடியும். கீதை அத்தியாயம் 4 ஞான கர்ம சந்நியாச யோகம். மனிதனின் சித்தம் பலவீனமானது. ஆகையால் தான் அவனுக்கு நன்மைகள் செய்வதை விட மிகச் சுலபமான வழியில் தீயவற்றை செய்து இன்பமடைய விரும்புகின்றான். ஆனால் மக்கள் படிப்படியாக நேர்மை குன்றி விடுகின்றார்கள். தர்மம் நியாயம் குறைகின்றது. இந்த நேரத்தில் பகவான் ஒரு உறுதியளிக்கின்றார். தான் மறுபடியும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பூமியில் அவதரிப்பேன் என்கின்றார். அதன் விளைவாக மக்கள் தளலமின்றி வாழ்ந்து பல்வேறு தொண்டுகளை செய்ய வேண்டும். இந்த யோகத்தை சரியான ஒரு ஆச்சாரியார் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அத்தியாயம் 5 சந்நியாச யோகம். எதையும் விரும்பாமலும் எதையும் வெறுக்காமலும் உள்ளவன் எவனோ அவனே நித்திய சந்நியாசி என்கிறார் பகவான். நீங்கள் ஆசையற்றவர்களாக இருக்க வேண்டும். யாவரேனும் ஒருமைப்பாட்டை உணர வேண்டும். பின் எதை துறப்பது? பற்றுதலை துறக்க வேண்டும். இது சற்று கடினமானது. இருப்பினும் இதுவே தியாகமாகும். அடுத்து சர்மபல தியாகம், செயல்களின் பலனை துறத்தல். சிறிது சேவை செய்யும் பொழுது பெரிய வெகுமதியை எதிர்பார்க்கக்கூடாது. சேவை உங்கள் இயற்கையாகட்டும். எல்லா உயிர்களிலும் இறைவனை காண வேண்டும். அவனால் அவனோடு ஒன்றுபட்டு அவனில் உறைவீர்கள். அவனுக்கே சேவை செய்யும் உணர்வை பெறுவீர்கள். வணக்கம். கீதை அத்தியாயம் 6 தியான யோகம். மனதை அடக்கினால்தான் மேற்கூறியவை நடக்கும். கட்டுப்படாத மனம் உங்களுக்கு பகைவன். கட்டுப்பட்ட மனம்தான் உங்கள் நண்பன். மனதை கட்டுப்படுத்துவது எப்படி? பயிற்சியாலும் வைராகியத்தாலும் தான் முடியும்.
ஏகாந்தமான இடத்தில் அமர்ந்து தியானம் செய்து கடவுளின் நாமத்தை ஜபியுங்கள். சாந்தமான இன்ப நிலை ஏற்படும். மனதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. தவறான நினைவுகளும் ஆசைகளும் இல்லாத தூய மனம் தேவை. இப்பிறப்பில் லட்சியத்தை அடையாவிட்டாலும் நஷ்டமில்லை. அடுத்த பிறப்பில் விட்டதிலிருந்து தொடங்கலாம். எனவே முடிந்தவரை இந்த யோகத்தை பயில முயலுங்கள். வணக்கம். வணக்கம். பகவத்கீதை அத்தியாயம் 7 ஞான விஞ்ஞான யோகம். தினமும் 2 மணி நேரம் தனி இடத்தில் அமர்ந்து கடவுளை தியானித்தால் மட்டும் போதாது. விழித்திருக்கும் போதும் கடவுளை நினைக்க வேண்டும். அப்போதுதான் உள்மனம் தூக்கத்திலும் தொடர்ந்து ஆண்டவனை சந்திக்கும். கடவுளின் உயர்ந்த பிரகிருதியே எல்லா உயிர்களிடத்திலும் உள்ள ஜீவாத்மா. அவர் எல்லா உயிர்களையும் இணைக்கும் தெய்வீக நூல். நாம் காணும் நற்பொருள்கள் எல்லாம் அவரே. அறிவாளிகளின் அறிவு அவர், பலவான்களின் பலம் அவர், கீர்த்திமான்களின் கீர்த்தி அவர். சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற மூவகை குணங்களின் சேர்க்கையாக ஆளப்படும் மனிதன் மாயையின் வசப்பட்டு தனக்கு வெகு அருகில் உள்ள இறைவனை உணர்ந்து கொள்வது இல்லை. வணக்கம். அஷ்ர பிரம்ம யோகம். நம் பூமியில் வாழ்க்கை முடிந்த பிறகு 1 முக்தி அடைவது, 2 மறுபிறப்பு எடுப்பது. மறுபிறப்பு என்பது நம் கடைசி காலத்தில் என்ன நினைவாக இருக்கின்றோமோ அதுவாகவே பிறப்போம். கடைசி தருணத்தில் இறைவனை நினைத்தால் இறைவன் திருவடியை அடைந்து முக்தியை அடைவோம். இந்த மனப்பழக்கம் எப்படி வரும் என்றால், நாம் இப்பொழுதிருந்தே இறைவனை பிரார்த்திக்க தொடங்கினால்தான், நம் நினைவுகளில் இறைவனை பொருந்தினால்தான் நம் கடைசி தருணத்திலும் நாம் இறைவனை நினைத்து இறைவன் திருவடிகளை அடைய முடியும். இந்த மனப்பழக்கத்தை கொண்டு வருவதற்காக இப்பொழுதிருந்தே நாம் இறைவன் திருநாமத்தை உச்சரித்து இந்த வாழ்வில் ஆனந்தத்தையும் மறுபிறப்பில்லாத ஒரு முக்தி நிலையையும் அடைவோம். வணக்கம். வணக்கம். ராஜவித்யா ராஜகுஷ்ய யோகம் பகுதி 9 பகவத்கீதை. இறைவனே நமக்கு தாயும் தந்தையும் பாட்டனும் ஆவார். இவ்வுலகில் நமக்கு அருள் அளிப்பதற்காகவே அவர் மானிட ரூபத்தில் வந்து நம்மை மகிழ்விக்கின்றார். இறைவனின் நமக்கு எல்லாமாக கருதி வழிபடும் பொழுது ஒருவன் எந்நிலையிலும் அவரது தவறாத தெய்வீக பாதுகாப்பை அடைந்து ஆனந்திக்கின்றான். அதற்கு ஈடாக உங்களால் செய்ய முடியாததை இறைவன் கேட்கவில்லை. இறைவனுக்கு நாம் செய்வதெல்லாம் பிரார்த்தனையோடு கூடிய ஒரு சிறிய இலை, ஒரு பூ அல்லது கனி, இவை எதுவும் இல்லை என்றால் ஒரு சிறிதளவு நீராவது வைத்து நாம் வழிபட்டு உள்ளன்போடு வழிபடும் பொழுது இறைவனின் கருணையை பெறலாம். பகுதி 10 விபூதி யோகம். கடவுள் எல்லையற்றவர், எந்த வரையறைக்கும் உட்படாதவர். கடவுளை உணர்ந்தவர் கடவுள் எங்கும் இருக்கின்றார் என்று நினைப்பவருக்கு தெரியும் தன் ஆத்மாவில் தான் கடவுள் இருக்கின்றார் என்பது. கடவுளை உணர்ந்தவர் எந்த பாவமும் செய்ய மாட்டார். தன் ஆத்மாதான் கடவுள் என்று உணர்ந்தவர் தன் கடவுள் நிலையை வெளிப்படுத்த முடிவது மிகவும் கடினமான ஒன்று. அதற்கு காரணம், கடவுள் எதிலெல்லாம் வெளிப்படுகின்றார் என்று கண்ணன் சொல்லுகின்றான். மெஞ்ஞானம், நல்லறிவு, மன்னிப்பு, வாய்மை, புலனடக்கம், அகிம்சை, சமநிலை ஆகியவையே. இவை எல்லாவற்றிற்கும் கடவுள் சொல்லுகின்றான், ஒவ்வொன்றின் சிறந்த பாகமும் நானே, சூதாட்டக்காரனின் சூதும் நானே ஆகும் எங்கும் நிறைந்தவர் கடவுள். வணக்கம். பகவத்கீதையின் 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அர்ஜுனன் மயக்கமடைந்து விடுகின்றான். இறைவனை காண முடியாது, காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிக பிரம்மாண்டம். அவனுடைய பிரம்மாண்டத்தை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததினால் அவனால் அதை காண கண்கோடி வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டதால் அவனால் அதை காணவும் முடியாமல் மயக்கம் ஏற்படுகின்றார். அப்படி என்றால் உண்மையிலேயே கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றார் என்பதுதான் ஒரு உண்மை. அப்பொழுது கடவுளை எப்படி காண்பது என்பதை கடவுளே சொல்லுகின்றார். பகவான் காலத்தின் மூலம் யாவற்றையும் செய்கின்றார்.
காலத்தின் கைக்கருவிகளே நாம். இதை நன்குணர்ந்து காலத்தை கடந்து கடவுளோடு ஒன்றியிருக்க வேண்டும். இவ்வாறு கடவுளை அறிய உதவுகிறது நாம் இறைவனை பிரார்த்திப்பது ஒன்றுதான். பகுதி 12 பக்தி யோகம். கடவுளுக்கு ஏதாவது ஒரு நாமாவளியுடன் உருவம் இருந்தால்தான் நம் மனத்தில் இருத்தி அவரை பூஜிக்க முடியும். இல்லை என்றால் அது மிகவும் சிரமமான காரியம். இப்படி இருக்கும்பொழுது பகவானை நினைத்து நம்முடைய தொண்டுகள் அனைத்தையும் நாம் செய்யும் பொழுதுதான் அத்தனையும் அவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய சேவைகளை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் நான் பகவானை நெருங்குகின்றோம். எந்த விதமான யோகத்தையும் பயில முடியவில்லை என்றால் கடமையை செல்லுங்கள். பலனை எதிர்பார்க்காமல் செய்தால் அதே இறைவனுக்கு செய்யும் தொண்டு. உண்மை பக்தன் அனைவரிடமும் நட்பு பூணுகின்றான். அவன் கருணை இல்லம் படைத்தவன். அகங்காரமும் மமதையும் அற்றவன். இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படுவதில்லை. அச்சம் சோர்வு அவனை அணுக மாட்டான். ஆசையற்றவன், புனிதமானவன். புகழ்ச்சி மிகழ்ச்சியும் அவனை பாதிப்பதில்லை. வணக்கம். க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். பகவத்கீதையின் பகுதி 13. பக்தி ஞானத்துக்கு கொண்டு செல்கிறது. பகவத் ஞானமே முடிவான லட்சியம். பரபக்தியே ஞானம் அல்லது உயர்ந்த அறிவு. ஆனால் ஞானம் என்பது யாது? மனம் அல்லது புத்தியால் செய்வது ஞானம் ஆகாது. பகவான் இங்கு ஞானம் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். தற்பெருமையின்மை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, குரு சேவை, விடாமுயற்சி, சமநிலையோடு கூடிய மனம், அசையாத பகவத் பக்தி, ஆத்ம ஞானத்தில் நாட்டம், யாவரிடத்திலும் இறைவனை காணுதல், இவை போன்றவையே ஞானம். எங்கும் நிறைந்தவரான கடவுளே அறிவு. அறிவினால் அடையத்தக்க லட்சியம் அவரே. உங்கள் இதயத்தில் அமர்ந்துள்ளவரான அவரை அறிவதுதான் வாழ்வின் உன்னத முடிவு. வணக்கம். குணரத்ய விபாக யோகம். பகவத்கீதையின் 14வது அத்தியாயம். சத்வம், ராஜஸ், தமஸ் ஆகிய முக்குணங்களும் மனிதனை உலகுடன் பிணைக்கின்றன. சாத்வீக கர்மங்கள் ஆனந்தம், அறிவு, ஆசையின்மை ஆகிய நற்கருணங்களினால் நற்பலன்களை அளிக்கின்றன. ராஜச கர்மங்கள் துயரத்துக்கு கொண்டு செல்கின்றன. தமஸ் அஞ்ஞானத்தை தவிர வேறொன்றையும் கொடுக்காது. இம்முக்குணங்களையும் கடப்பவன் அழிவற்ற பதத்தை அடைகிறான். அவன்தான் ஆத்மாவை அறிகிறான். அவனே ஞானி. ஆத்மா இம்மூன்றுக்கும் அப்பாற்பட்டது என்றும் அது சாட்சியம் மாத்திரம் என்றும் புருஷோத்தம யோகம். பகவத்கீதையின் 15வது அத்தியாயம். வைராக்கியம் என்னும் வாளினால் இந்திரிய இன்பமாகிய மரத்தை வெட்டி தள்ளுங்கள். அந்த இன்பத்தால் ஒருபோதும் திருப்தி ஏற்படாது. பரமாத்மாவின் நிலை பெறுங்கள். எவரிடமிருந்தும் பழமையான சம்சாரம் பெருகி வந்துள்ளதோ அந்த ஆதி புருஷனையே சரணமடைகின்றேன் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொள்ளுங்கள். அப்போது பற்று அறுபட்ட ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றுபட்டு உன்னத நிலை அடையும். அழியக்கூடிய உடல், அழிவற்ற ஜீவாத்மா ஆகிய இரண்டுக்கும் அப்பாற்பட்டவர் பரமாத்மாவாகிய பகவான். ஆகவே உங்களுக்குள்ளே தெய்வீகத்தன்மை பகவானுக்குரிய தோற்றமே என்று உணர்ந்து ஆண்டவனை ஆராதியுங்கள். காலக்கிரமத்தில் அவனை உணர்ந்து அவரோடு ஒன்றாகி விடுதலை அடைவீர்கள். பகுதி 16. தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். ஆத்ம ஞானம் என்பது கடவுளுடன் ஒன்றுபடுவது. அவ்வாறு இரண்டர கலப்பதற்கு நீங்கள் தெய்வீகமாக வேண்டும். தெய்வ சம்பத்துகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். அசுர சம்பத்துகளை அகற்ற வேண்டும். அச்சமின்மை, மனத்துண்மை, நீடித்த பகவத் தியானம், தானம், புலனடக்கம், சுயநலமற்ற சேவை, நேர்மை, அகிம்சை, உண்மையுடைமை, துறவு, சாந்தி, இரக்கம், பிறர் குற்றம் பொறுத்தல், வஞ்சகமின்மை, வினயம் ஆகிய இவை போன்றவைகளுமே நாம் வளர்க்க வேண்டிய தெய்வீக சம்பத்துக்கள். பகட்டு, இருமாப்பு, தற்பெருமை, சினம், கொடூரம், அஞ்ஞானம், ஆசை, சிற்றின்ப வேட்கை ஆகியவைகளை நாம் அகற்ற வேண்டிய அசுர சம்பத்துகள். நரகத்தின் 3 வாயில்களான காமம், குரோதம், லோபம் ஆகிய 3ஐயும் துரத்தல் வேண்டும்.
சிரதாத்திர விபாக யோகம் பகுதி 17. முக்குணங்களின் சத்துவமே கடவுளுக்கு மிக அருகில் உள்ளது. தெய்வீக மயமாவதற்கு உங்களிடத்தில் உள்ள சத்துவ குணத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு யாவற்றிலும் சத்துவ குணம் உள்ளவற்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நீண்ட ஆயுளை அளிப்பதும் அறிவு, ஆனந்தம், இனிமை, புஷ்டி தரத்தக்கதாயும் உள்ள சாத்வீக உணவை உண்ண வேண்டும். உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சாத்வீகமான தவத்தையே செய்யுங்கள். பிரதி உபகாரத்தை எதிர்பாராமல் கடமை என்ற உணர்வுடன் சாத்வீக தானம் செய்யுங்கள். ஓம் தத் சத் என்னும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு உங்கள் கர்மங்கள் யாவற்றையும் தொடங்குங்கள். ஏனெனில் இதுவே பரம்பொருளின் உயரிய நாமம். இவ்வாறு சாத்வீக குணத்தை அதிகரித்துக் கொண்டு தெய்வீகமாக திகழுங்கள். மோட்ச சந்நியாச யோகம் பகுதி 18. எந்த சமயத்திலும் தொண்டு, தானம், தவம் இவற்றை துரத்தல் கூடாது. நல்லது கெட்டது, பயம், பயமின்மை, விடுதலை, பந்தம் ஆகியவற்றை ஆராய்ந்தறியும் சாத்வீக புத்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். நிலை தவறாது பிராணன் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி தியானம் பயில்வதாகிய சாத்வீக உறுதியை கடைபிடியுங்கள். புண்ணிய ஸ்தலங்களில் வாழுங்கள். புலனின்பத்தை துறவுங்கள். சிறந்த பகவத் சக்தியால் கடவுளை அறிந்து மேன்மறிவீர்கள். அர்ஜுனனுக்கு முடிவில் கண்ணன் 2 பெரும் உறுதிமொழிகளை அளிக்கின்றான். இறைவன் பால் மனம் வைத்து இறைவனிடம் பக்தி பூண்டு இறைவனையே பூஜியுங்கள். நீங்கள் சந்தேகமின்றி இறைவனை அடைந்திடுவீர்கள். உங்கள் கடமைகள் யாவற்றையும் இறைவனிடமே ஒப்படைத்து அவர் ஒருவரையே பரிபூர்ணமாக சரணடையுங்கள். அவர் பாவங்கள் அனைத்தினின்றும் உங்களை விடுவிப்பார், வருந்தாதீர்கள். Just as the youth and old age come to the body, the embodied soul in this body, in the same manner is attaining another body. The wise man is not deluded at that. When it comes to physical health, mental health, family health, prosperity, and social well-being, it is common for us to suffer from depression. Due to physical fatigue, due to mental fatigue, we are unable to help ourselves in our duties. The first lesson that Kannan taught Arjuna, in whatever state of mind he was in, if one has the right strong mind, can succeed in fulfilling his duty successfully. Death is certain for the born, and rebirth is certain for the dead. Therefore, you should not feel grief for what is inevitable. Atma is imperishable. The body is indestructible. So you have to do your duty and worry about anything. You cannot escape from it at all. Success, failure, pleasure, suffering, all in the business. Do it gently, without thinking about anything else. Don't worry about the result. Be equal in victory and defeat. If you are equanimous in success and failure, in joy and sorrow, then your peace and bliss will be established in you. If one shows all his inadequacies, he will not be attached to anything, will get peace and happiness. Holding pleasure and pain, gain and loss, victory and defeat as life. Gird yourself up for the battle. Thus you shall not incur any sin. 3 truths one must keep in mind. God is in all living things. All things in the world depend on each other.
You can't keep calm even for 1 second. Each must achieve unity with the predator that resides in it. Everyone should do charity. Do charity, but don't expect anything in return. Unselfish service will burn your desire. This is known as yajna or sacrifice. If you desire less, you can achieve peace and supreme happiness. To work alone, you have the right and not to the fruits. Do not be impelled by the fruits of work, nor have attachment to inaction. Man's will is weak. It is easier for a man to do evil than to do good. So gradually honesty reduces in mankind. Dharma in the world is reduced. Adharma becomes strong. And God has given a oath here. When dharma reduced and adharma increases, to establish dharma, I'll come to this world. If one realizes God is everywhere, your life will become divine. From anger, there comes delusion. From delusion, the loss of memory. From the loss of memory, the destruction of discrimination. And with the destruction of discrimination, he is lost. He who likes nothing and hates nothing is the eternal ascetic, said Bhagavan. You must be desireless to feel oneness with everyone. You have to get rid of attachment. This is a bit difficult, yet this is sacrifice. Next is karma balatyaha, the pursuit of the fruit of action. When you do small service, don't expect to be rewarded big. That service will be your practice. In all living things, you must see God. Don't go behind the materialistic things. They waste your life and weaken your mind. That man attains peace who, abandoning all desires, moves about without longing, without the sense of mind and without egoism. These things happen only by suppressing the mind. A mind that does not in your control is your enemy. A strong mind is your friend. How to control the mind? It can only be done by cultivation and zeal. Sit alone and meditate and chant the name of God. A state of gentle bliss prevails. It is not so easy to control the mind. God is the mind that has no recollection of sin and no movement. If it is not achieved in this birth, it will be continued in the next birth. Try to practice meditation. No man can attain freedom from activity by refraining from action, nor can he reach perfection by merely refusing to act. Sitting alone and meditating on God every day is not enough. One must have thought of Him. Even when he woke up, only then the mind continued to think of God. The supreme pritya of God is Jivatma, the greatest of all living things. He is the divine book of all life. He is good
good things we see. He is the voice of the wise man. He is the strength of strong man. He is the kirti of kirtiman. A man who is influenced by the presuppositions of sattva, raja and tamas does not know the God who is close to him. Because of his illusion, many people pray God for many reasons. But wise man who learned Bhakti Yoga in the previous births does not desire anything and has desireless devotion to the Lord. He will soon realize God. Go on efficiently doing your duty at all times without attachment. Doing work without attachment, man attains supreme. In this earth, there is end to the life. In the end, one must attain salvation or rebirth. The lost memory in this birth will be followed by the next birth. If you think of God, the moment you leave the body, you will become one with God. At the end of the day, who will think? So whoever think of God incessantly during his life will be able to think of God in the last days. So from now on, worship the God without interruption. It becomes a mental habit. You can think of God at the moment of death. Then only we do not return to this world of suffering and death. You are destined to attain moksha. In fact, all actions are being performed by the modes of Prakriti, primordial nature. God is the father, mother of this world. It is because of the love he is having for us. He is in the form of a man and resides in us. Wise man knows all about this. One who is very happy is one who regards God as his everything and attains his unfailing divine protection in any situation. In return, God doesn't want anything from you and what you can't do. He is expecting only the love of your heart. If you give him a flower, a leaf, a fruit, or a cup of water with devotion, he will be happy. Whatever you do, do it for him. Pray God, as I will live for you. No matter what happens to you, you will not collapse. The path of devotion is easy for everyone. In a world of suffering and death, nothing but power is attainable. The fool whose mind is deluded by egoism thinks, I am the doer. Even sages cannot know God by their own selfishness. God is limited and God is unlimited. One who is not subject to any definition. He who obeys God will never sin, because he knows that his soul is God. But even if they do, it is difficult to show God's character in daily life. That's why Lord Krishna explained the meaning of God. Self-contemplation, forgiveness, patience, understanding, non-violence, moderation
are all qualities of God. God is everything. He is the omnipresent soul. God is not only a wise man's wise. A gambler's gambling is all for him. This means that there is nothing but God. It means that you should not see anyone with enmity. Everyone has the right to respect you. God is common to everyone, but only those who have a pure heart can worship Him in their hearts.